செய்தி 53 சாத்தான். ஓ லார்ட் ஜீசஸ், நமக்கு வெளிப்பாடு தேவை. குறிப்பாக தேவனை பற்றிய வெளிப்பாடு நமக்கு தேவை, சுயத்தை பற்றிய வெளிப்பாடு நமக்கு தேவை, கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றிய வெளிப்பாடு நமக்கு தேவை. அதோடு கூட சாத்தானை பற்றிய வெளிப்பாடும் நமக்கு தேவை. நாம் ஒருவேளை நினைக்கலாம், தேவனை பற்றிய வெளிப்பாடு மட்டும் எனக்கு இருந்தால் போதும் என்று. ஆனால் அது போதாது. தேவனை பற்றிய வெளிப்பாடு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாத்தானை பற்றிய வெளிப்பாடும் நமக்கு தேவை. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவனை நாம் சரியான முறையில் தாக்க வேண்டுமேயானால், அவனிடமிருந்து நம்மை சரியான முறையில் பாதுகாத்து கொள்ள வேண்டுமேயானால், அந்த எதிரியை பற்றிய அவனுடைய பலமான காரியங்களும் பலவீனமான காரியங்களும் நமக்கு தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் நாம் எதிரியோடு கூட நன்றாக யுத்தம் பண்ண முடியும். நம்முடைய ஒரே எதிரி சாத்தான். சாத்தானோடு கூட நாம் யுத்தம் பண்ண வேண்டுமேயானால் சாத்தானை பற்றிய ஒரு தெளிவான தரிசனம் நமக்கு தேவை, ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. ஓ லார்ட் ஜீசஸ், ஏனென்றால் நாம் சாத்தானை பற்றி அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஆனால் சாத்தானை பற்றிய வெளிப்பாடு நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ சாத்தானை பற்றிய வெளிப்பாடு நமக்கு தேவை. ரோமனியர் 1 சாத்தானின் தோற்றம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய லூசிஃபர் பிரபஞ்சத்தின் அதிகாலையில் தேவனால் படைக்கப்பட்ட தேவதூதர்களில் ஒருவன். அவன் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய பெயர் லூசிஃபர். லூசிஃபர் என்றால் அதிகாலையின் மகன் அல்லது விடிவெள்ளி. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட வேளையில் படைக்கப்பட்ட தேவதூதர்களில் ஒருவனாக லூசிஃபர் இருந்தான். எனவே அவனுக்கு பெயர் அதிகாலையின் மகன் அல்லது விடிவெள்ளி. ஏசாயா 14:12, யோபு 38:7, ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. யோபு 38:7. அப்போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. இங்கு தேவபுத்திரர்கள் தேவதூதர்களை குறிக்கிறது. ஓ லார்ட் ஜீசஸ், தேவனுடைய படைப்பாக லூசிஃபர் முழு ஞானத்தையும் பூரண அழகையும் உடையவனாக இருந்தான். அவன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து தன் வழிகளில் பூரணமானவனாக இருந்தான். லூசிஃபர் முழு ஞானமுடையவனாக இருந்தான், பூரண அழகுடையவனாக இருந்தான், வழிகளில் பூரணமானவனாக இருந்தான். எசேக்கியேல் 28:12, 15. எசேக்கியேல் 28:12. நீ ஞானத்தால் நிறைந்திருந்தாய், பூரண அழகுள்ளவன். வசனம் 15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் வரை உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அவனுடைய கலகத்திற்கு முன்பு சாத்தான் ஒரு ராஜாவாக ஆதாமுக்கு முந்தின பிரபஞ்சத்தில் மிக உயர்ந்த அந்த ஸ்தானத்தில் இருந்தான். அவனுடைய குடியிருப்பிடம் மதிப்புமிக்க கற்களோடு இருந்தது. லூக்கா 4:5-6, எசேக்கியேல் 28:13. லூக்கா 4:5-6. பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலுமுள்ள அதிகாரத்தையும்
இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்றான். எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாய். சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. இங்கு சொல்லக்கூடிய ஏதேன் ஆதாம் படைக்கப்பட்ட போது உண்டான ஏதேன் அல்ல, ஆதாமுக்கு முந்தின பிரபஞ்சத்தில் உள்ள ஏதேன். ஸோ அங்கு லூசிஃபர் ராஜாவாக இருந்தான். சாத்தான் உடன்படிக்கை பெட்டியை சூழ்ந்திருந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக இருந்தான். இது அவன் தேவனுக்கு மிக அருகில் இருந்தான், தேவனின் மகிமையை தரித்திருந்தான் என்பதை காட்டுகிறது. எசேக்கியேல் 28:14, எபிரேயர் 9:5. எசேக்கியேல் 28:14. நீ உடன்படிக்கை பெட்டியை சூழ்ந்திருந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். எபிரேயர் 9:5. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபாக இருந்தான், அதாவது தேவனுக்கு மிக அருகில் இருந்தான். சாத்தான் தேவனை சேவித்த பிரதான ஆசாரியனாகவும் தேவனுடைய பிரபஞ்சமளாவிய ஆராதனை நடத்தினவனாகவும் இருந்திருக்க வேண்டும். எசேக்கியேல் 28:13, வெளிப்படுத்தின விசேஷம் 4:9-11. எசேக்கியேல் 28:13. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன்மேல் வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஸோ எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் லூசிஃபரில் பொருத்தப்பட்டிருந்தன. எனவே அவன் பிரதான ஆசாரியனாக தேவனுடைய பிரபஞ்சமளாவிய ஆராதனை நடத்தி கொண்டிருந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 4:9-11. சிங்காசனத்தில் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தின போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு கர்த்தரின் தோட்ட மகிமையையும் கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறது என்றார்கள். ஸோ லூசிஃபர் அதிகாலையின் மகன், விடிவெள்ளி, பிரதான தூதனாக இருந்தான். முழு ஞானத்தையும் பூரண அழகையும் உடையவனாக இருந்தான். ராஜாவாக இருந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக இருந்தான். பிரதான ஆசாரியனாக இருந்தான். தேவனுடைய வலது கையாக அவன் இருந்தான். ரோமனியர் 2. சாத்தானின் வீழ்ச்சி. அவனுடைய அழகினால் சாத்தானின் இருதயம் மேட்டிமையாயிற்று. அவனுடைய பிரகாசத்தினால் தன் ஞானத்தை அவன் கெடுத்தான். எசேக்கியேல் 28:17, 1 தீமோத்தேயு 3:6. எசேக்கியேல் 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். 1 தீமோத்தேயு 3:6. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினில் விழாதபடிக்கு நூதன சீடனாக இருக்கக்கூடாது. அவனுடைய திமிரில் 5 தடவை சாத்தான் நான் செய்வேன் என்று அறிக்கையிட்டான். அவனுடைய கலகத்தில் அவன் நோக்கம் தேவனின் அதிகாரத்தை தூக்கி எறிவதே என்பதை இது காட்டுகிறது. 5 தடவை சொன்னான் நான் செய்வேன் என்று. ஏசாயா 14:13-14.
நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. தேவனுக்கு சமமாயிருக்க சாத்தான் தன்னை உயர்த்த விரும்பினான். ஏசாயா 14:14, 2 தெசலோனிக்கர் 2:4. ஏசாயா 14:14, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். 2 தெசலோனிக்கர் 2:4, அவனை எதிர்க்கிறவர்களையும் தேவனை லார்ட் ஜீசஸ் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகளை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் அவன் எதிர்க்கிறவனாகவும் தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். இது அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. அந்தி கிறிஸ்து சாத்தானுடைய ஊனுருவாக இருப்பான். ஸோ தேவனுக்கு சமமாக இருக்க சாத்தான் தன்னை உயர்த்த விரும்பினான். தேவனுடைய வலதுகையாக இருக்க அவனுக்கு விருப்பமில்லை. அவன் தேவனைப் போல் ஆக வேண்டும் என்று விரும்பினான். தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்பினான். சாத்தான் பதவிக்கும் செல்வத்துக்கும் பேராசைப்பட்டான். இதுவே கலகத்திற்கான காரணம். ஏசாயா 14:13, எசேக்கியேல் 28:16-18. ஏசாயா 14:13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்கள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. எசேக்கியேல் 28:16, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமையை அதிகரித்து நீ பாவஞ்செய்தாய். வசனம் 18, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். சாத்தான் பதவிக்கும் செல்வத்துக்கும் பேராசைப்பட்டான். இதுவே கலகத்திற்கான காரணம். கலகக்கார சாத்தானை தேவன் நியாயம் தீர்த்தார். பரலோகத்திலிருந்து பூமிக்கும் குழியின் மிக ஆழமான பள்ளமான பாதாளத்துக்கும் அவன் தள்ளப்பட்டான். ஏசாயா 14:12-15, எசேக்கியேல் 28:17. ஏசாயா 14:12, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. வசனம் 15, நீ அதள பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். எசேக்கியேல் 28:17, உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். லார்ட் ஜீசஸ், சாத்தான் அவனுடைய அழகினால் அவனுடைய இருதயம் மேட்டிமையாயிட்டு அவனுடைய பிரகாசத்தினால் தன் ஞானத்தை அவன் கெடுத்தான். தேவனுடைய வலது கையாக இருப்பதை அவன் விரும்பவில்லை. அவன் தேவனாக வேண்டும் என்று விரும்பினான். இதுவே கலகத்திற்கான காரணமாக இருந்தது. ரோமர்கள் 3, அவனுடைய கலகத்தினால் சாத்தான் தேவனின் விரோதியாகவும் தேவனின் எதிரியாகவும் ஆனான். மத்தேயு 13:39, 1 பேதுரு 5:8. லார்ட் ஜீசஸ். மத்தேயு 13:39, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சாத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே உள்ள விரோதி. லூக்கா 10:19, யாக்கோபு 4:4. லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. யாக்கோபு 4:4, உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான்.
சாத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே உள்ள விரோதி. அதே நேரத்தில் சாத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளும் இருக்கிற எதிரியாக இருக்கிறான். சாத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளும் இருக்கிறான். சக்கரியா 3:1, யோபு 2:1. சக்கரியா 3:1. அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாக செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். யோபு 2:1. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்ததிகள் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் கர்த்தருடைய சந்ததிகளை வந்து நின்றான். சாத்தான் வீழ்ந்து போன பிறகு அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே இருக்கிற விரோதியாகவும் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளே இருக்கிற எதிரியாகவும் இருக்கிறான். ஆனால் ரோமனியர் 4 சாத்தானின் பட்டப்பெயர்கள்: வலு சர்ப்பம், சர்ப்பம், பிசாசு. வெளிப்படுத்தின 12:9, 22. வெளிப்படுத்தின 12:9. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. 22. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருடம் கட்டி வைத்தான். தந்திரமான சர்ப்பம் சாத்தானின் ஊனுரு. அவன் மனிதனை மயக்குபவனும் ஏமாற்றுகிறவனும் ஆவான். சர்ப்பம், தந்திரமான சர்ப்பம் சாத்தானின் ஊனுரு. அவன் மனிதனை மயக்குபவனாகவும் ஏமாற்றுகிறவனாகவும் ஆவான். 2 கொரிந்தியர் 11:3, 1 தெசலோனிக்கேயர் 2:3-5. 2 கொரிந்தியர் 11:3. சர்ப்பமானது தனது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:5. நான் இனி பொறுத்திருக்கக்கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகாதிருக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தி தூண்டினான் என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். சந்திரமான சர்ப்பம் அவன். சாத்தான் ஒரு சிறிய படைப்பாக சர்ப்பமாக இருந்தான். ஆனால் அவன் சர்ப்பத்தை விட மிகப்பெரிய கொடூரமாக மாறி வலு சர்ப்பமானான். வெளிப்படுத்தின 12:3-22. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடையதான சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. 22. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருடம் கட்டி வைத்தான். ஆரம்பத்தில் அவன் சிறிய சர்ப்பமாக இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் பெரிய சர்ப்பமாக மாறிவிட்டான். அதாவது வலு சர்ப்பமாக மாறிவிட்டான். அவன் நிறைய சாப்பிட்டுட்டான். அதனால் வலு சர்ப்பமாக மாறிவிட்டான். சாத்தான் பிசாசு. அவன் தேவனுக்கு முன்பாக இரவு பகலாக நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். மனிதர்களுக்கு முன்பாக நம்மை பழித்துரைக்கிறான். சாத்தான் பிசாசு. அவன் தேவனுக்கு முன்பாக இரவு பகலாக நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். மனிதர்களுக்கு முன்பாக நம்மை பழித்துரைக்கிறான். வெளிப்படுத்தின 12:10. ஓ லார்ட் ஜீசஸ். 2:9. வெளிப்படுத்தின 12:10. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் தள்ளப்பட்டு போனான். 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஓ லார்ட் ஜீசஸ். சாத்தான் பேர் சர்ப்பம், வலு சர்ப்பம், பிசாசு. சர்ப்பம் தந்திரக்காரன். ஓ லார்ட் ஜீசஸ். வலு சர்ப்பம் கொடூரமானவன், பிசாசு குற்றப்படுத்துகிறவன். ரோமனியர் 5. மனித இனத்தை கெடுத்து கரைப்படுத்த சாத்தான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான்.
இதனால் தேவன் தன் நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதை தடை செய்கிறார். 2 கொரிந்தியர் 11:15, 1 பேதுரு 5:8, 2 கொரிந்தியர் 11:15. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்களின் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த யுகத்தின் தேவனை சாத்தான், லார்ட் ஜீசஸ், கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு அவர்கள் எண்ணங்களையும் மனதையும் குருடாக்கி இருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவனான சாத்தான் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி அவர்கள் எண்ணங்களையும் மனதையும் குருடாக்கி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:4, எபேசியர் 2:2. 2 கொரிந்தியர் 4:4. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எபேசியர் 2:2. நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலகத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். தேவனுடைய பொருளாட்சியை தடை செய்ய லார்ட் ஜீசஸ் சாத்தான் போலி அப்போஸ்தலர்களை உபயோகிக்கிறான். 2 கொரிந்தியர் 11:4, வசனம் 13-14. 2 கொரிந்தியர் 11:4. உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. வசனம் 13-14. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. லார்ட் ஜீசஸ், தேவனுடைய பொருளாட்சி நிறைவேறாதபடிக்கு சாத்தான் தொடர்ந்து அவிசுவாசிகளிடத்திலும் விசுவாசிகளிடத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ரோமனியர் 6. சாத்தானின் முடிவு. தேவனுக்கு எதிராக சாத்தான் கலகம் செய்த பின்பு தேவன் அவனை நியாயம் தீர்த்தார். அவனுக்கு கொடுத்த தண்டனையை நிறைவேற்றத் தொடங்கினார். இறுதியாக சாத்தான் அக்கினி கடலுக்குள் தள்ளப்படுவான். ஏசாயா 14:15, லூக்கா 10:18, வெளிப்படுத்தின 20:10. ஏசாயா 14:15. நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். லூக்கா 10:18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்றார். வெளிப்படுத்தின 20:10. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். தேவனுக்கு எதிராக சாத்தான் கலகம் செய்தபோது சாத்தான் நியாயந்தீர்க்கப்பட்டு பாதாளத்திற்குள், அதாவது மிக ஆழமான குழிக்குள் தள்ளப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டான். ஏசாயா 28:17, ஏசாயா 14:15, எசேக்கியேல் 28:17. உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ஏசாயா 14:15. நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். இந்த தண்டனையை தேவன் நிறைவேற்றினார். வித்தியாசமான நேரங்களில் வித்தியாசமான அளவுக்கு சிலுவையில் நிறைவேற்றுவார். சிலுவையில் கிறிஸ்து நிறைவேற்றினார், அதுபோலவே தேவன் நிறைவேற்றுவார். சாத்தானுக்கு அளித்த தண்டனையை தேவன் நிறைவேற்றினார். வித்தியாசமான நேரங்களில் வித்தியாசமான அளவுக்கு அவர் நிறைவேற்றுவார். குறிப்பாக சிலுவையில் கிறிஸ்து நிறைவேற்றினார், அதுபோல தேவன் நிறைவேற்றுவார். யோவான் 12:31, லூக்கா 10:18. யோவான் 12:31. இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்.
லூக்கா 10:18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல் வானத்திலிருந்து விழுகிறதைக் கண்டேன் என்றார். ஆண்பிள்ளை மற்றும் மிகாவேல் மூலம் சாத்தான் பூமிக்கு தள்ளப்படுவான். தூதன் மூலம் அதள பாதாளத்தின் ஆழமான குழிக்குள் தள்ளப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:5, 7, 9, 20, 2, 3. வெளிப்படுத்தின விசேஷம் 12:5, 7, 9. ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். அது தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வலு சர்ப்பம் பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதைச் சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். 20:2-3. வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 ஆண்டுகள் கட்டி வைத்து பாதாளத்திலே தள்ளி அடைத்தான். இறுதியாக 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு நித்தியத்திற்கும் தண்டனையை அனுபவிக்க அக்கினி கடலுக்குள் சாத்தான் தள்ளப்படுவான். வெளிப்படுத்தின 20:10, மத்தேயு 25:41, மத்தேயு 25:41. இடது பக்கத்தில் நின்றவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிகளே செல்லுங்கள் என்றார். வெளிப்படுத்தின 20:10. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தமும் உள்ள கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஓ லார்ட் ஜீசஸ். சாத்தானுடைய தோற்றம் மகிமையானது, அவனுடைய வீழ்ச்சி பரிதாபமானது, அவனுடைய தண்டனை இறுதியாக அவனுக்கு போகும் அக்கினி கடல் மிக பயங்கரமானது. உன்னதமான நிலைமையிலே வைக்கப்பட்டிருந்த சாத்தான் மிக கீழான நிலைக்கு கொண்டு வரப்பட்டான். காரணம் பெருமை. லூசிஃபராக, அதிகாலையின் மகனாக, விடிவெள்ளியாக படைக்கப்பட்ட லூசிஃபர் மிக அழகானவனாக இருந்தான், ஞானவானாக இருந்தான். அவன் வழிகளிலே குற்றமில்லாதவனாக இருந்தான். அவன் ராஜாவாக இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக இருந்தான், பிரதான தூதனாக இருந்தான், தேவனுக்கு வலது கையாக இருந்தான். ஆனால் தேவனுக்கு வலது கையாக இருப்பதை மட்டும் அவன் விரும்பவில்லை. அவன் தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் பேராசைக்காரனானான். பதவி வேண்டுமென்று ஆசைப்பட்டான், செல்வம் வேண்டுமென்று ஆசைப்பட்டான். இதுவே கலகத்திற்கான காரணமாக இருந்தது. எனவே அவன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே இருக்கிற விரோதியாகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே இருக்கிற எதிரியாகவும் மாறினான். ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமாக இருந்த அவன் இறுதியாக வலு சர்ப்பமாக, பெரிய சர்ப்பமாக மாறினான். அவன் சாத்தானாக மாறினான். தந்திரக்காரனாகிய சர்ப்பம், குற்றப்படுத்தக்கூடிய குற்றப்படுத்தக்கூடிய பிசாசாக மாறினான். சாத்தானாகி அவன் இன்றைக்கு தேவனுடைய பொருளாட்சி நிறைவேறாதபடிக்கு அவிசுவாசிகள் மத்தியிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், விசுவாசிகள் மத்தியிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவன் கலகம் செய்தபோது தேவன் அவனுக்கு தண்டனை தீர்ப்பளித்தார். அந்த தண்டனை தீர்ப்பை அவர் சில காலகட்டங்களில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், இன்னும் நிறைவேற்றுவார். கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை முறியடித்தார், அவனை காலின் கீழ் போட்டு மிதித்தார். அதுபோல இன்றைக்கு சபை அவரை காலின் கீழ் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது. இறுதியாக மிகாவேலும் அவருடைய ஆண் பிள்ளை பெற்றெடுக்கப்பட்ட பின்பு மிகாவேலும் அவருடைய தூதர்களும் வலு சர்ப்பத்தோடும் அவருடைய தூதர்களும் தன்னுடன் சண்டையிட்டு அவர்களை வானத்திலிருந்து கீழே தள்ளுவார்கள். 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக அவன் பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டு மூடப்படுவான் 1000 வருடங்களாக. அதற்கு பின்பு அவன் அந்தி கிறிஸ்துவும் பிசாசான மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய கந்தக கடலிலே, அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். நித்தியத்திற்கும் அவன் அங்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பான். என்னே பயங்கரமான முடிவு, என்னே பயங்கரமான சாத்தான். எனவே சாத்தானை பற்றிய தரிசனத்தை பார்த்து கிறிஸ்துவின் சினையோடு கூட அவரை அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தம் செய்து கிறிஸ்து பெற்ற வெற்றியை நாம் பறைசாற்றி கொண்டிருப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட்.